போராட்டாதி என்பது சூரியனுடைய கர்மப்பதிவு நட்சத்திரம். மேலும் போராட்டாதி என்பது மீனத்தில் உள்ளது. எனவே இதுவும் குருவுடைய சாரம் உள்ளது. போராட்டாதி என்பது ஒரு வாழ்ந்து கெட்ட வம்சம் என சொல்வார்கள். அதாவது இந்த குடும்பத்தில் 2 தாரங்கள் கண்டிப்பாக இருக்கும். இவர்கள் ஒரு மல்டி லாங்குவேஜ் உடன் நிறைய அறிவாளியாக இருப்பார்கள். ஏனென்றால் குருவுடைய சாரம் உள்ளதால் இவர்களுக்கு நிறைய மொழி தெரிந்தவர்கள், நிறைய படித்தவர்கள், குறிப்பாக டிகிரி முடித்தவர்களாக இருப்பார்கள். மேலும் போராட்டாதி என்பது குருவுடைய இவர்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா குரு என்றால் கல்லீரல். எனவே கல்லீரல் சார்ந்த தொல்லைகள் வராமல் பார்த்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. பூரட்டாதி என்பது சூரியனுடைய கர்மபதி என்றால் தந்தையுடன் அனுகூலம் இருக்காது. இவர்களுக்கு வட்டி தொழில் செய்யக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினால் இவர்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி கெடும். நிறைய பேர் கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுகிறார் என்றால் அது புரட்டாதி என்பவர்கள் எக்காரணத்து கடன் கொடுக்கல் வாங்கல் இருக்கவே கூடாது. சூரியனுடைய கர்மபதி என்பால் இவர்களுக்கு மருத்துவ குணம் கண்டிப்பாக இருக்கும். இவர்கள் குடும்பத்தில் மருத்துவ தொழில் சார்ந்தவர்கள் இருப்பார்கள். பல் மருத்துவர்கள் செய்தார்கள். இவர்களுக்கு குறிப்பாக கால் கை பிரச்சனைகள் இருக்கும். இவர்கள் குண்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. மேலும் இவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் இவர்கள் பழனிமலை முருகனை மட்டும் விட்டுவிடாமல் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். இவர்கள் அசைவ உணவு தவிர்க்க வேண்டும். ஏன்னா காலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். குரு என்றாலே சனி அதுக்கு எதிரியாக இருப்பதால் இந்த நான்வெஜ் குறிப்பாக இவர்கள் தவிர்ப்பது நல்லது. அடிக்கடி திருச்செந்தூர் சென்று வருவது மிக மிக சிறப்பு.